பரமா படிடா. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆஃப் ட்ரூத். இதை எழுதினவங்க ஃப்ரான்சிஸ் பேக்கன். இவர் ஒரு இங்கிலீஷ் ஃபிலாசபர் அண்ட் ஆல்சோ எஸ்ஸேயிஸ்ட். இந்த பர்டிகுலர் எஸ்ஸே, இந்த ஆஃப் ட்ரூத் அப்படின்ற எஸ்ஸே எழுதுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, ரோமன் ஸ்டேட் ஆஃப் ஜூடியாவில் வந்துட்டு 5th கவர்னராக இருந்திருப்பார் ஜஸ்டின் பைலட் அப்படின்றவர். ஸோ அவர் வந்துட்டு பேக்கனை மீட் பண்ணும்போது அவர்கிட்ட இந்த ட்ரூத் அப்படின்றதுக்கு நிறைய பேர் நிறைய டெஃபினிஷன் கொடுக்குறாங்க. யாராலையும் ஒரு ப்ராப்பராக இதுதான் ட்ரூத்தோட ரோல் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு கன்க்ளூட் பண்ண முடியல. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் ட்ரூத்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த கொஷனுக்கு பேக்கன் ஆன்சர் பண்ணியிருப்பார் இல்லையா, அந்த ஆன்சரை தான் இந்த எஸ்ஸேயாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து 1625 பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. இவரோட ஒரிஜினல் வேர்ஷனுக்கு அப்புறம் நிறைய வேர்ஷன்ஸ், நிறைய எடிஷன்ஸ் வந்துட்டு எக்ஸ்பேண்டட் வேர்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஓகேவா? ஸோ இது ஒரு ஃபிலாசபிக்கல் அண்ட் ஆல்சோ ரிஃப்ளெக்டிவ் எஸ்ஸே. ஓகே, சம்மரி பார்த்துடலாம். எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, பீப்புள் வந்து ஃப்ரீக்வெண்ட்லி எப்போவுமே அவங்களோட ஒப்பீனியனை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. மனுஷனோட மனசு அப்படின்றது குரங்கு மாதிரின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது அப்பப்போ ஒவ்வொரு இடமா தாவிட்டே இருக்கும். எது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, இதுதான் ஃபிக்ஸ்டாக எனக்கு பிடிச்சிருக்கு, இதுதான் கரெக்டுன்னு சொல்லி ஒத்துக்கவே மாட்டாங்க. அப்பப்போ மாற்றிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஏன் அப்படி மாற்றுறாங்க அப்படின்னா, மக்களுக்குள்ளே என்ன மாதிரியான ஒரு பிலீஃப் இருக்குன்னா, ஒரு விஷயத்தை அவன் ரொம்ப நம்பிட்டே இருக்கிறான், இதுதான் நான் ரொம்ப நாளாக நம்புறது, இதுதான் ட்ரூத் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தில் அவன் ஃபிக்ஸ்டாக இருக்கிறான்னா, அது வந்து சைன் ஆஃப் ஸ்லேவரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு விஷயத்துக்கும் அடிமை ஆயிட்டான்ற மாதிரி இவங்க ப்ளேம் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி என்ன யாரும் டேக் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக அப்பப்போ அவனோட ஒப்பீனியனை அவன் சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கிறான் அப்படின்றத சொல்கிறாங்க. ஏன்ஷியன் க்ரீஸில் வந்துட்டு ஸ்கூல் ஆஃப் ஃபிலாசபர்ஸ் இருந்திருப்பாங்க இல்லையா, அவங்கள எல்லாரையும் ஸ்கெப்டிக்ஸ் அப்படின்னு கூப்பிடுவாங்க. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க என்ன பிலீவ் பண்ணுவாங்களோ இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். யாராவது ஒருத்தங்க இதுதான்ப்பா உண்மை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா எல்லாரும் நம்புவாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த ஃபிலாசபர்ஸ் என்ன நம்புகிறாங்களோ அதுதான் ட்ரூத்னு அவங்க நம்புகிறாங்க. ஸோ சில விஷயங்கள் எல்லாம் இருக்கும் இல்லையா, இப்போ நிறைய மூட நம்பிக்கைகள்லாம் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். பூனை குறுக்க போச்சு அப்படின்னா சகுனம் நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்கன்னா அது உண்மையான்னு கேட்டால் தெரியாது, ஆனால் நாங்கள் ரொம்ப நாளாக நம்புகிறோம், அதனால அது உண்மைதான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நம்பிட்டு இருக்கிறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. தென் ஸ்டாண்டர்ட் ஆஃப் ட்ரூத், இப்போது ரிலீஜியஸாக இருக்கட்டும், ஃபிலாசபிக்கலாக இருக்கட்டும், மாரலாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரியிலையும் செப்பரேட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க இல்லையா. ஸோ இப்போ இந்த சகுனம் ரிலேட்டடாக சொன்னதாக இருக்கட்டும், சில விஷயங்கள் வந்து ஹிந்துவிசமில் நிறைய ஃபாலோ பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி அவங்க ஃபாலோ பண்ணுற அந்த விஷயங்கள் எல்லாமே காலத்துக்கு ஏற்ற மாதிரி அது எல்லாமே மாறிட்டே இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஃபிக்ஸ்டாக இதுதான் அப்படின்றது இருக்காது. கொஞ்சம் நம்ம படிக்கும்போது, நாலேஜபிளாக மாறும்போது, சயின்டிஃபிக்காக போகும்போது எல்லாமே காலத்துக்கேற்ப மாறிட்டே இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ட்ரூத் அப்படின்றது வந்து ஒரு கிளியர் டே லைட் மாதிரி அப்படின்றத சொல்கிறாங்க. ஏன் டே லைட் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு ஸ்டேஜில் பர்ஃபார்மன்ஸ் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது ஆர்டிஸ்ட் எல்லாரும் என்ட்ரி ஆகிறதுக்கு ஒரு வேயும், அதே மாதிரி எக்ஸிட் ஆகிறதுக்கு இன்னொரு வேயும் கொடுத்துருப்பாங்க இல்லையா. இது எல்லாமே டே லைட்டில் பார்க்கும்போது யார் உள்ளே வரா, யார் வெளியே போகிறா, எல்லாமே ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும் இல்லையா. நம்ம வந்து அங்கே மறைச்செல்லாம் வைக்க முடியாது. யார் எங்கே நின்னாலும், சின்னதாக மைன்யூட்டாக என்ன மிஸ்டேக் பண்ணாலும் எல்லாம் கிறிஸ்டல் கிளியராக தெரியும் டே லைட்டில் பார்க்கும்போது. இதே மாதிரி தான் ட்ரூத். அதில் வந்து எந்த விதமான ஒளிவு மறைவும் இருக்காது. அதில் எல்லாமே அப்பட்டமாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியும், தெரியும் அப்படின்றத சொல்கிறாங்க. இதுவே லை அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, அது ஒரு கேண்டில் லைட் மாதிரி. இப்போ அதே ட்ராமாவை நம்ம ஒரு நைட் டைமில் ஃபுல் ஆஃப் கேண்டில் லைட்ஸோடு பார்க்கும்போது இன்னும் அட்ராக்டிவாக இருக்கும் இல்லையா, இன்னும் அதை வந்து ரசிப்போம். ஸோ அந்த மாதிரி லையை வந்து எல்லாருமே ரசிப்பாங்க, அதுக்குள்ளே நிறைய உண்மைகள் ஒளிஞ்சிட்ருக்கும், ஆனால் அது ரசிக்கிற விதத்தில் இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ நிறைய பேர் பொய் சொல்கிறதுக்கான ரீசன் அது அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்றதுனால தான். ஸோ ட்ரூத் வந்து ஒரு கிரேட் ப்ளஷரை கொடுக்கும். ஓகேவா? எப்போ அப்படின்னா, அதில் லை ஆட் ஆகும்போது. ஸ்டேட்மெண்ட்டே என்ன இருக்குது, உண்மை கசக்க தான் செய்யும் தானே சொல்லுவாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக நம்ம உண்மை பேசும்போது அது நம்மளுக்கு அட்ராக்டிவாகவோ, அது நம்ம லைக் பண்ணுற மாதிரியோ, ப்ளஷர் கிவிங்காகவோ இருக்காது. ஆனால் அந்த உண்மையில் கொஞ்சம் பொய்யை கலந்து சொல்லும்போது அது கண்டிப்பாக எல்லாராலையும் ரசிக்கிற மாதிரியும் ப்ளஷர் கொடுக்குற மாதிரியும் இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபால்ஸ் ஒப்பீனியன், ஃபால்ஸ் ஹோப், ஃபால்ஸ் ஜட்ஜ்மெண்ட், இது எல்லாமே ஒரு ப்ளீஸிங் எஃபெக்டை கொடுக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஒருத்தர் வந்து ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்கிறாரு, சீக்கிரம் இறந்து போயிடுவாருன்ற கண்டிஷனில் இருக்கும்போது நம்ம அவங்க ஃபேமிலி கிட்ட போய் நான் உண்மையை தான் பேசுவேன்னு சொல்லிட்டு இப்போ
இப்போ கொஞ்ச நேரத்தில் இறந்து போயிடுவாருன்னு சொன்னால் அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இல்லையா? ஸோ அவங்க நம்பணும், அவங்க தைரியமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம என்ன சொல்லுவோம், ஒன்றும் கவலைப்படாதீங்க, சீக்கிரம் சரியாயிருவாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இல்லைன்னா வேண்டிக்கோங்க, நல்லது நடக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது, இந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஃபால்ஸ் ஹோப் கொடுக்குறதா இருக்கட்டும், ஃபால்ஸாக ஒரு ஒப்பீனியன் சொல்கிறதா இருக்கட்டும், அது ஒரு ப்ளஷரை கொடுக்குது அப்படின்னா அது தப்பு கிடையாது. ஓகேவா? அது ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் நம்ம சொல்கிற மாதிரி இருக்கும். அதனால பெரிய கான்சிக்வன்சஸ் எதையும் நம்ம ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்காது. ஜஸ்ட் அந்த மினிட்கான ஒரு ஹோப்பாக அது இருக்கும். நெக்ஸ்ட்டு பொயட்ரின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட்லி அதில் போய் தான் இருக்கும் இல்லையா? நம்ம கவிதையாக ஒருத்தங்களை வர்ணிக்கிறோன்னா அது ஃபுல்லாக எக்ஸாஜரேஷனாக தான் இருக்கும். ஆனால் அந்த பொயட்ரியில் இருக்கக்கூடிய பொய் எல்லாமே மனுஷனோட மைண்டில் அப்படியே அது செட்டில் ஆகாது இல்லையா? நம்ம ஒரு பொயட்ரி படிக்கிறோம், இல்லை நம்மளோட பார்ட்னர் நம்மளை அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக கவிதை அவங்களா கிரியேட் பண்ணி சொல்கிறாங்க அப்படின்னா நமக்கு தெரியும் இல்லையா? இது எக்ஸாஜரேஷன் தான், பட் நம்மளை சந்தோஷப்படுத்துறதுக்காக இந்த பொய் சொல்கிறாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ அந்த நிமிஷம் அந்த ப்ளஷரை நம்ம என்ஜாய் பண்ணிப்போமே தவிர அதை மைண்டில் ஏற்றிக்க மாட்டோம் அப்படின்றத சொல்கிறாங்க. தென் ஏர்லியர் ரைட்டர் இருந்திருப்பாங்க இல்லையா? பியூரிட்டன் ஏஜில் இருந்த ரைட்டர்ஸ் எல்லாருமே அந்த சர்ச்சில் இருக்கக்கூடியவங்க, சர்ச் அப்படின்னு சொல்லும்போது ரிலீஜியஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடியவங்க, அந்த ரைட்டர்ஸ் எல்லாரும் இந்த பொயட்ரியை பார்த்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பொயட்ரி அப்படின்றது ஒரு வைன் ஆஃப் டெவில். ஓகேவா? அன்கான்ஷியஸ் ஆக்கக்கூடிய ஒரு டெவில் மாதிரி அப்படின்றத சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா பொயட்ரியில் கம்ப்ளீட்டாக நம்ம நிறைய பொய் சொல்லுவோம், அதில் மயங்கி போகிற அளவுக்கு நம்ம அவ்வளோ பொய்யாக நிறைய விஷயங்கள் எழுதுவோம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ ரிலீஜியஸ் பேஸில் போகிற பீப்புளுக்கு எந்த விதத்துலேயும் பொய் சொல்கிறது கொஞ்ச நேரத்துக்கு கொடுக்குற ப்ளஷர் கூட தேவையில்லை அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் காட் கிரியேட் பண்ண ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா லைட், ஒளி உண்டாகுதுன்னு தான் கடவுள் சொன்னார். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு லைட்டை க்ரியேட் பண்ணார். தென் அந்த லைட் வந்து எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆக வச்சார். அதுக்கப்புறம் மேனோட ஃபேஸ், அவரோட ப்ரீத் மூலமாக மேனை வந்து க்ரியேட் பண்ணார். மேனோட ஃபேஸில் அந்த லைட் பட வச்சார். அதுக்கப்புறமா அந்த லைட் யார் மேலே படுது அப்படின்னா அவருக்கு ஃபேவரட்டான ஸ்பெஷலான பீப்புள் இருப்பாங்க இல்லையா? அவங்க மேலே அந்த லைட்டு படுற மாதிரி பண்ணார். கடைசியாக தான் ரேஷ்னல் ஃபேக்கல்ட்டி, மனுஷங்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு அறிவு, அதை படைச்சார். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் லைட்டை படைச்சிருக்கிறாரு, லாஸ்ட்டாக தான் ஒரு அறிவை படைச்சிருக்கிறாரு. ஸோ கடவுளே லைட் அப்படின்றது ட்ரூத், உண்மைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாரு. ஓகேவா? ஸோ உண்மைக்கு அப்புறம் தான் நம்ம வந்து நம்மளோட நாலேஜோ நம்மளோட ப்ரையாரிட்டிஸ் அதை பார்க்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. தென் பொயட் லூக்ரிட்டஸ் அப்படின்றவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ரியலைசேஷன் ஆஃப் ட்ரூத் இஸ் த கிரேட்டஸ்ட் ப்ளஷர் ஃபார் அ மேன். ட்ரூத்தை நம்ம ரியலைஸ் பண்ணுறது தான் கிரேட்டஸ்ட் ப்ளஷர் அப்படின்றத சொல்கிறாங்க. உண்மை அப்படின்னு ஒன்று இருக்குன்னா அதை ஜஸ்ட்டு கேட்டுட்டு ஓ உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணாமல் போகிறது கிடையாது. அதை ரியலைஸ் பண்ணணும். ஆமாம், சயின்டிஃபிக்காக அதை ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க, அவங்க இதை ப்ரூஃபோடு தான் சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம ரியலைஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறாங்க. அப்படி நம்ம ரியலைஸ் பண்ணும்போது தான் அது ஒரு கிரேட்டஸ்ட் ப்ளஷரை நமக்கு கொடுக்கும். ஜஸ்ட்டு நம்ம ரியலைஸ் பண்ணாமல் ட்ரூத் என்றைக்குமே நமக்கு ப்ளஷர் தராது, லைஸ் தான் ப்ளஷர் தரும் அப்படின்னு ஈஸியாக சொல்லக்கூடாது. நீங்கள் ரியலைஸ் பண்ணிங்கன்னா ட்ரூத்துமே உங்களுக்கு ப்ளஷரை தரும் அப்படின்றத சொல்கிறாங்க. தென் அப்படி ரியலைஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த ட்ரூத்தோட பாதையில் நின்று பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த வேர்ல்டில் இருக்கிற எல்லா எரர்ஸ், ஃபால்ஸ், ஃபூலிஷ்னஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும் அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ட்ரூத் அப்படின்றது வந்து தியாலஜியாக இருக்கட்டும், ஃபிலாசபியாக இருக்கட்டும், இல்லை ஆர்டினரி லைஃபாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லையா? தியாலஜின்னு எடுத்துக்கும் போது நிறைய கதைகள் சொல்லுவாங்க, செயின்ட்டை பற்றி, ப்ராஃபிட்டை பற்றி, இந்த மாதிரி நிறைய கதைகள் இருக்கும். அது எல்லாத்துலேயும் உண்மை இருக்கா அப்படின்னு கேட்டால் அது நமக்கு தெரியாது, நம்ம பிளைண்டாக பிலீவ் பண்ணிகிட்ருப்போம். ஸோ எந்த விஷயத்துலையும் உண்மை இருந்தால் மட்டும்தான் அதை நம்பணும், அப்போ தான் அது ப்ளஷர் கொடுக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ டே டு டே லைஃப்லேயும் இதை ஃபாலோ பண்ணும்போது பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் நமக்கு கிடைக்கும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ஜென்ரலி மனுஷன் என்ன பண்ணுறான் அப்படின்னா மிக்ஸ் பண்ணிடுறான், ட்ரூத் அண்ட் ஆல்சோ ஃபால்ஸ் ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி அவன் லைஃப்பில் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படி யூஸ் பண்ணும்போது அவன் அது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லியும் நம்புகிறான். ஆனால் அது உண்மை கிடையாது. எப்போ ஒரு மனுஷனுக்குள்ளே போய் வந்துட்டோ அப்போவே அவனோட தலை வந்து குனிஞ்சிரும். யாரை பார்த்தாலுமே ஒரு கில்ட்டோடையே அவங்க நடந்துகிட்டு இருப்பாங்க. எந்த ஒர்க்கையும் அவங்களால ப்ராப்பராக பண்ண முடியாது. சொசைட்டியில் அவங்களால தலை நிமிர்ந்து நடக்க முடியாது இல்லையா? ஸ்னேக்கோட கம்பேர் பண்ணுறாங்க. ஒரு மனுஷன் வந்து நிறைய பொய் சொன்னான் அப்படின்னா அவன் ஒரு ஸ்னேக் மாதிரி தான் நடந்து போவான் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸ்னேக் எப்படி மூவ் ஆகும்போது அதோட ஹெட் டவுனாக இருக்கோ அதே மாதிரி தான் மேன் வந்து எப்போவுமே நடந்து போகும்போது அவனால் நிமிர்ந்து ஒரு மனுஷனை ஃபேஸ் பண்ண முடியாது. அவன் நிறைய பொய் சொல்கிறவனாக இருந்தால், நிறைய ஏமாத்துறவனாக இருந்தால் அவனுக்குள்ளே எப்போவுமே ஒரு கில்ட் இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஆனால் அது எல்லாருக்கும் அப்ளிகபிள் ஆகாது இல்லையா? நிறைய தப்பு பண்ணுறவங்களும் ரொம்ப தைரியமாக அலைஞ்சிட்ருப்பாங்க. சில பேருக்கு உண்மையாகவே அவங்க மனசாட்சிக்கு கட்டுப்பட்டவங்களாக இருந்து ஏதோ ஒரு கட்டத்தில் அவங்க பொய் சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த பொய் அவங்கள நிம்மதியாக இருக்க விடாது. அவங்க எப்போவுமே அந்த கில்ட்டுனால சொசைட்டியில் நிமிர்ந்து நடக்க முடியாது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி எப்போ ஒரு மனுஷன் பொய் பேச ஆரம்பிக்கிறானோ அப்போவே அவன் வந்து அவனோட தரத்தை இழந்துடுறான் அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு மாண்டேக் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு
பர்சன் வந்து பொய் சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க கடவுள் முன்னாடி ரொம்ப பிரேவாக இருக்கலாம். ஏன்னா கடவுள் நம்ம முன்னாடி வந்து நிற்க போகிறதில்ல அப்படின்றது அவங்களுக்கு தெரியும் இல்லையா? நான் பொய் சொல்லிட்டேன், ஆனால் உங்கள் முன்னாடி என்னால் தைரியமாக நிற்க முடியுதுன்னா இந்த பொய் வந்து பெரிய விஷயம் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன செய்வோம், பார்க்காத கடவுள் முன்னாடி தைரியமாக நிற்போம். ஆனால் நம்மளால் மனுஷனை ஃபேஸ் பண்ண முடியாது அப்படின்றத சொல்கிறாங்க. கோல்டு எப்படி நிறைய வருஷங்கள் ஆனாலும் அதோட அந்த ஷைனிங் போகாது இல்லையா? எவ்வளோ பிரைட்டாக இருக்கோ அதே மாதிரி தான் பிரைட்டாக இருக்கும். கொஞ்சம் பழசான மாதிரி இருக்கும். பட் நம்ம ஒன்ஸ் அதை நல்லா பாலிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதே மாதிரி அது பிரைட்னஸோடு இருக்கும். எத்தனை வருஷம் கழிஞ்சு போனாலும் அது அப்படியே இருக்கும். இதே மாதிரி தான் ட்ரூத்தும். எத்தனை வருஷம் ஆனாலும் ட்ரூத்துக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு வேல்யூ அப்படின்றது எத்தனை வருஷம் ஆனாலும் அது மறைஞ்சு போகாது. ட்ரூத் எப்போவுமே அதே கட்ஸோடு இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ முடிக்கும்போது ஒரு கோட்டோடு முடிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, எப்போ நம்ம லைஃப்பில் நம்ம நிறைய தப்பு பண்ணுறோமோ, ஒரு லையராக இருக்கிறோமோ, அப்போது எண்ட் ஆஃப் த டே அந்த லாஸ்ட் டே இருக்கு இல்லையா? இறந்ததுக்கப்புறம் டூம்ஸ்டேன்னு சொல்லப்படுற நம்ம ஆன்மா ஹெவனை ரீச் பண்ணும். அந்த டைமில் நமக்கு வந்து பயங்கரமான ஒரு பனிஷ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பொய் சொல்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட சோல் ஃப்யூச்சரில் சஃபர் ஆகும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ முடிக்கும்போது அந்த பைபிள் கொட்டேஷனோட முடிக்கிறாரு. ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.